கணவனும் மனைவியும் ரொம்ப பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட பையன் சொன்னதை கேட்டு ரொம்பவே அதிர்ந்து போறாங்க. ஒரு நாள் கணவன் மனைவி கிட்ட நம்ம பால் மாடு வாங்கி வியாபாரம் பண்ணலான்னு சொல்றாரு. அதுக்கு மனைவியும் சரின்னு சொல்றாங்க. ஆனா பக்கத்து தெருவில் இருக்கிற தன்னோட அம்மா வீட்டுக்கும் அண்ணா வீட்டுக்கும் தினசரி இலவசமா பால் கொடுக்கணும்னு சொல்றாங்க. இதை கேட்ட முத்தையாக்கு ரொம்பவே கோபம் வந்துடுச்சு. அதனால மனைவியை திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. ரெண்டு பேரும் ரொம்ப பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்த அவங்க பையன், அப்பா அம்மா நம்மளோட மாடு பக்கத்து வீட்டுக்காரோட வயல்ல மேய்ஞ்சிருச்சு, அவரு ரொம்ப கோவத்தோட நம்ம கிட்ட சண்டை போட வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டவங்க, என்னடா வளர, நம்ம கிட்ட தான் மாடே இல்லையே, அப்புறம் எப்படி அடுத்தவங்களோட வயலை நாசமாக்கும்னு சொல்றாங்க. அப்புறம் நீங்க மட்டும் எப்படி வாங்காத மாடுக்காக இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே, அது மட்டும் எப்படின்னு கேட்குறான். இதை கேட்ட அவங்க அதிர்ந்து போறாங்க. இப்பெல்லாம் இப்படிதாங்க நிறைய கணவன் மனைவிங்க ஒண்ணுமே இல்லாத விஷயங்களுக்காக சண்டை போட்டு வாழ்க்கையே வீணாக்கிடுறாங்க. ஆணோ பெண்ணோ தன்னோட துணைக்கிட்ட தேவையில்லாத விஷயங்களை பேசாம இருந்தாலே இல்லறம் நல்லறம் ஆகும்.